ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ஸ்பெஷல் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மல்லிகா சரவ். ஆடி அமாவாசைக்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசைக்கு முன்னாடினாலும் ஆடி அமாவாசை அன்னைக்கு எடுத்து என்னோடய ரொட்டீன் ஒர்க் வீடியோ தான். முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் எடுத்து டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆடி அமாவாசைனாவே சாமி கும்பிட்றது நிறைய பலகாரம்லாம் சுடுவோம். அதனால் ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு, ஃபில் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பெலாம் தேய்ச்சி கழுவிடலான்னு சொல்லிவிட்டு சும்மா எடுத்து வச்செல்லாம் நான் க்ளீன் பண்ணலை. அப்படியே அடுப்பு இருந்த இடத்துல அடுப்பை மட்டும் தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன். அதனால் சரி அடுப்பை மட்டும் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அடுப்பு இருந்த செல்ஃபை மட்டும் எல்லாம் தொடச்சி எல்லாம் கிச்சன் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பெலாம் கழுவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் தான் இருந்துச்சு. சரி அதெல்லாம் விளக்கி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் மாப் போட்டு வளைச்சி விட்ற ஒர்க்கு தான். வெளியெல்லாம் ஃபஸ்ட்டே ஹாலில் வளைச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே பெட்ரூம்லாம் நல்லா மாப் போட்டு விட்டணும்னு சொல்லிட்டு உள்ளே பெட்ரூம்லாம் வளைச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வலித்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேலே இருக்கும். அப்போ வந்து சரி நாளைக்கு காயெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பொரியலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு மளிகை கடைக்கு வாங்க போயிட்டோம். நாளைக்கு வாழைக்காய், பூசணிக்காய் அதெல்லாம் பொரியலுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். அப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வச்சுருக்க அந்த காய் வச்சுருக்கிற கூண்டுக்குள்ளே தம்பி போயிட்டு வெளியவே வரவே மாட்டேங்கிறான். வாடான்னு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டான். அப்புறமா நாங்கள் எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி பூவெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பூக்கடையில் நின்று எனக்கு தலைக்கு பூ வாங்கிட்டு அப்புறம் சாமி பூலாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் காயில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், புடலங்காய் இதெல்லாம் வாங்கியிருந்தோம் பொரியலுக்கு. அதோட நைட் வீடியோ முடிஞ்சிச்சு. அது அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வெளியே வராண்டா ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட்டி விடலான்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் நிறைய குப்பையாக இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு முடிச்சு எல்லாம் கூட்டி விட்டு
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஒவ்வொருத்தராக குளித்து முடிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சுட்டேன் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு வச்சுட்டு வந்து குளிச்சுக்கலான்ட்டு அம்மா வந்து ஆல்ரெடி குளிச்சுட்டு கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டாங்க. சரி டீ போட்டு வச்சிட்டோம்னா அவங்க வந்து குடிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு டீயெல்லாம் ரெடியாக போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து பருப்பு இதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுன்னா ஏன்னா அம்மா தான் சமைப்பாங்க எப்பயுமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அமாவாசைனா அதனால் எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போய் குளித்து முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் ஆல்ரெடி விளக்கி வச்சுருந்தேன். அதை சும்மா தண்ணியில் மட்டும் நல்ல தண்ணியில் போட்டு பூஜை சாமான்லாம் தொடச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து கீழே வச்சு உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னை செய்கிறதுக்கே விடலை, வீடியோ எடுக்கவே விடலை. அப்புறம் ஒரு மாதிரி பதட்டத்தோடையே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த அன்றைக்கி ஃபுல்லாக. அப்புறம் ஒரு வழியாக உட்காந்து சாமி பூஜை சாமானுக்கெலாம் பொட்டெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு மஞ்சள் பன்னீர் அப்புறம் ஜவ்வாது கற்பூரம் இதெல்லாம் கலந்து வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதில் சாமிக்கு வச்சா நல்லதுன்னு அப்புறம் அது மூணையும் கலந்து எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் விளக்குக்கு வச்சதுக்கப்புறம் திரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கு போட்டு சாமி கும்பிட்லான்ட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு படையல் போட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா படையல் வந்து இங்கே வைக்கணுமான்னு தெரியல, விளக்கு போட்டு முடிச்சுட்டு தான் காகத்துக்கு வைப்பாங்க. அவர் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாரு. சரி வச்சது பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் காகத்துக்கு படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு விளக்கு போட்டுட்ருந்தேன். எல்லோரும் நல்லா செல்வ செழிப்போடு நலமுடன் இருக்கணும்னு சொல்லி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி காக்காவுக்கு படையல் வச்சிடலாம், சாதத்துக்கு காக்காவுக்கு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்ணும். வந்து பார்த்தா என்னென்ன ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருந்தான்னு பார்த்தா சாம்பார், ரசம், அப்புறம் வடை, சாதம், வாழைக்காய் பொரியல், இந்த மாதிரி காய்கறி வெண்டைக்காய் பொரியல், இந்த மாதிரி 4 ஐட்டம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு தலையெல்லாம் சீவி ரெடியாகி குட்டியாக ஒரு மேக்கப் போட்டு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெடி முடிச்சுட்டு வந்து தம்பிக்கு ரெடி பண்ணி விட்டுலான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ரெடி பண்ணேன். பவுடர் அடித்து பொட்டெல்லாம் வச்சு ட்ரெஸ் போட்டு விட்டு ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி பண்ணி விட்டுட்ருக்கும்போது திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து நான் கோயிலுக்கு பசங்களோட போகிறேன், நான் போயிட்டு வந்து ஈவினிங் போல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. தம்பி வந்து திடீர்னு பொக்குன்னு போயிட்டான் சொன்ன உடனே. அதுக்கப்புறம் சரி அமாவாசைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த தானிய ஐட்டம், மிளகா, இந்த மாதிரி பயிர் ஐட்டம் இதெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. அப்புறமா அதெல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து காய வைக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தட்டில் கொட்டி எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போய் காய வச்சிட்ருந்தேன். எல்லாம் காய வைக்கலாம்னு சொல்லும்போது திடீர்னு நல்லா வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு. இருந்த மாதிரி பார்த்திங்கன்னா மோடம் போட்டுக்குச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.